வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ யோனோ ஆப்பில் பெனிஃபிஷரி ஆட் பண்ணி எப்படி பணம் அனுப்பலாம். அதாவது ஹை வேல்யூ, அதாவது பணம் 50,000க்கு மேலே எப்படி நம்ம பணம் அனுப்புறது. உடனே அனுப்பலாம், இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்பலாம். ரெண்டு ஆப்ஷனையும் ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து யோனோ ஆப் வந்து உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெட் பேங்கிங், அதாவது சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு தான் நீங்கள் அந்த பெனிஃபிட் ஆட் பண்ண முடியும். ரெண்டுமே ஒரே மெத்தட் தான், கொஞ்சம் லைட்டாக மாறும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு இன்டர்ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து புது அப்டேட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் நிறையா புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்டேட் நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நம்ம ஓப்பன் பண்ண பேலன்ஸ் வந்து லைட்டாக அந்த கண்ணு மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் டச் பண்ணி நீங்கள் உங்களோட பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அது ஈஸியான ஆப்ஷன்ஸு, கொஞ்சம் அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இது பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். கீழே பாருங்கள், யூபிஐ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சென்ட் மணி அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பண்ணி தான் நம்ம பெனிஃபிஷரி ஆட் பண்ண போகிறோம். குயிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 50,000க்குள்ள அனுப்பணும். இது வந்து எவ்வளோ வேணாலும் அனுப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்ட் பண்ணி சூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து கீழே பாருங்கள், ஆட் பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நான் ஏற்கனவே 2 பேரும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளர் பண்ணியிருக்கேன். நீங்கள் புதுசாக ஒரு ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ளஸ் ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போய்ட்டு எந்த பேங்க்குன்னு சொல்லி கேட்கும். எந்த பேங்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ஸ்டேட் பேங்காக இருந்தாலும் சரி, எந்த பேங்காக இருந்தாலும் சரி ஆட் பண்ணி தான் ஆகணும். ஆட் பண்ணால் தான் நீங்கள் வந்து பணம், அதாவது 50,000க்கு மேலே உடனே அனுப்ப முடியும். அது வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க், நீங்கள் எந்த பேங்க்குன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பேங்க் பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பேங்க் போய் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பேங்க்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் 2 டைம் போகிற மாதிரி இருக்கும். கீழே பாருங்கள், லிமிட் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ பணம் அனுப்புறது நான் அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை 2 டைம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நேம் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து நிக் நேம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து தெளிவாக நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி நீட்டாக கரெக்டாக போட்டுக்கோங்க. இதுலேயே நீங்கள் 2ஆம் டைம் அக்கௌண்ட் நம்பர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு அதை செக் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் உங்கள் பெனிஃபிஷரி நேம் வந்து நீங்கள் தப்பாக போட்டாலுமே இதில் வந்து நீங்கள் வெரிஃபைடு, சும்மா நான் மோனான்னு பாருங்கள், போட்டு நீங்கள் வெரிஃபைடுன்னு கொடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களோட பெனிஃபிஷரி அந்த அக்கௌண்ட்டில் என்ன பேர் இருக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். அங்கே பாருங்கள், மோனா முருகேசன் சொல்லி இதே மாதிரி நீங்கள் கேப்ஸில் போடுற மாதிரி இருக்கும். போட்டிங்கன்னா தான் எடுத்துக்கும். அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கேப்ஷன், ஏன்னா பாஸ்புக்கில் இதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக சொல்லிடுச்சு. நீங்கள் வேணால் கூட ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக தான் காமிக்கும். நீங்கள் அதில் எப்படி காமிச்சோ அதே மாதிரி கேப்ஸில் ஸ்பேஸ் விட்டு நீட்டாக அதே மாதிரி சேம் பேர் போட்டுக்கோங்க. போட்டு வெரிஃபைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் ஆட் பண்ண முடியும். அதனால் நேம் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. போட்டு வெரிஃபைட்னு கொடுங்க. வெரிஃபைட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், வெரிஃபைட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான் நம்பரில். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட நிக்நேம், நீங்கள் வந்து நிக்நேம், அதாவது இந்த பேர் வந்து எனக்கு இப்படி போட்டால் எனக்கு ஈஸியாக இந்த அக்கௌண்ட் நம்பரில் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிக்நேம் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது அந்த பேருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் பாருங்கள், மோகனா ஃபெட்ரல் அக்கௌண்ட்னாலும் ஃபெட்ரல்னு போட்டுக்கிட்டேன். போட்டு இப்போ வந்து உங்களுக்கு லிமிட் எவ்வளோ பணம் அனுப்பணும் நினைக்கிறீங்க, இவங்களுக்கு செட் பண்ணணும், இதுக்கு மேலே இவங்களுக்கு அனுப்பக்கூடாது, இது வரல நான் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 20 லட்சம் 25 லட்சம் வரலும் மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் இது செட் பண்ணிங்கன்னா தான் அதுக்குள்ளே பணம் போவோம். இது செட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பணம் அனுப்புனீங்கன்னா போகாது. ஆனால் உங்களுக்கு எவ்வளோ அனுப்பணும்னு நினைக்கலாம் அவ்வளோ செட் பண்ணிக்குவேன். நான் வந்து 5 lakhs போட்டு ப்ராசஸ் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஏடிஎம் வச்சு இது பண்ணிக்கலாம், ஒன்று வந்து ஓடிபி வச்சு இது பண்ணிக்கலாம். ஓடிபி வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓடிபி வச்சு இது பண்ணிங்கன்னா 60 நிமிஷம், 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் 5 லட்ச ரூபா வரலும் பணம் ஈஸியாக அனுப்பிக்கலாம். அதாவது ஓடிபி வச்சு பண்ணோம்னா. இல்லை நான் 5 லட்ச ரூபாய்க்கு இன்னும் மேலே பணம் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சு தான் பண்ண முடியும். நான் 2 ஸ்டெப்புமே எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டெப்புமே சொல்கிறேன் எப்படி பார்க்குறதுன்னு. இப்போ நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே அனுப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓடிபி போட்டு ஈஸியாக 1 மணி நேரம் கழித்து நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே பணம் அனுப்பிக்கலாம். 4 நாள் வரலும் பணம் அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை அனுப்பிக்கலாம். எனக்கு 5 லட்ச ரூபாய் பண்ணால் ஃபஸ்ட்டு ஓடிபி போட்டுக்கோங்க. போட்டு ப்ராசஸ் கொடுத்து உங்களோட லாகின் பாஸ்வேர்டு 6 டிஜிட் இருக்குங்க இல்லைங்களா, அது லாகின் பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. போட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வச்சு உங்களுக்கு வந்து அந்த 5 lakhs, அதாவது 1 hour கழித்து
நீங்கள் 5 lakhs வரலும் பணம் சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஓடிபியே போதுமானது. இல்லை எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபுல் பணமும் அனுப்பணுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்குறோம் வாங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். 4 நாள் வரலும் உங்களுக்கு 5 லட்ச ரூபா போகும், இல்லை அதுக்கு மேலே வந்து போக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து நம்ம ரெண்டாவது ஸ்டெப் வந்து எனக்கு உடனே நான் ஒரு 10 லட்சம் அனுப்பணும்னா அது ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்து எனக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஏடிஎம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏடிஎம் போகிற மாதிரி இருக்கும். ஏடிஎம் போயிட்டு எப்படி வந்து இது பண்ணுறதுன்னா பாருங்கள், இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏடிஎம் போய்ட்டு ஏடிஎம் போட்டுக்கோங்க, போட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க, போட்டு ஆதார் சர்வீஸ்னு கொடுத்து நெட் பேங்கிங் கொடுத்து யோனோ ரெக்வெஸ்ட் அப்ரூவல் கொடுத்து இதில் வந்து ரெஃபரன்ஸ் கோட் 10 டிஜிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் கோட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிரும். பணம் ஈஸியாக அனுப்பிக்கலாம்.